குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜோதிட பிரியர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களில் முதன்மை சுபகிரகம் பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான். இவர் பொன்னன், ஆசான், அந்தணன், அமைச்சன், வேதன், வேந்தன், சீவன், தெய்வ மந்திரி என்றும் அழைக்கப்படுகிறார். இவரது முக்கிய காரகத்துவங்கள் இசை, இனிப்பு, இறைப்பை, இறை நம்பிக்கை, நேர்மை, ஒழுக்கம், நற்சிந்தனை, தான சிந்தனை, ஞானம், சாஸ்திரம், நீதி, நிர்வாகம், ஆலயம், ஆதீனம், அறக்கட்டளை, அறநிலையத்துறை, ஆசிரியர், ஆலோசகர், ஆன்மீகையாளர், அறிவுரையாளர், தனம், தானம், தங்கம், தெய்வம், வங்கி, வியாபாரம், கருவூலம், பொருளாதாரம், புகழ், பணம், பாண்டியத்துவம், புத்திர பாக்கியம், பக்தி, பூஜை, பசு, பிராமணன். இசைக்கு காரகம் வைக்கும் இந்த குரு இசையமைப்பாளர்களின் ஜாதகத்தில் எவ்வாறு அமைந்துள்ளார் என்பது பற்றிய ஓர் ஆய்வினை பார்ப்போம். ஒரு சிறு குறிப்பு: இவர்களது பிறந்த நேரம் தெரியாததால் இங்கு நாம் லக்னம் என்பதனை குறிப்பிடாமல் பிறந்த தினத்தன்று அமைந்த கிரக நிலைகளை மட்டுமே ஆய்விற்கு எடுத்துள்ளோம். இசைஞானி இளையராஜா. இவரது இயற்பெயர் ராசையா என்ற தியான தேசிகன். 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாகி இதுவரை 1000ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கும் 7000ற்கும் அதிகமான பாடல்களுக்கும் இசையமைத்து இசை உலகின் ராஜாவாக இருந்து வருகிறார். நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை மட்டுமல்லாது மேற்கத்திய இசையிலும் புலமை பெற்றவர். முழு சிம்பனி இசைத்த தெற்காசியாவின் முதல் இசைக்கலைஞர் என்ற சிறப்பினை பெற்றவர். மாஸ்ட்ரோ பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றவர். சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதினை 4 முறை பெற்றுள்ளார். இவர் 1943ஆம் வருடம் ஜூன் 3ஆம் தேதி தேனியில் உள்ள பண்ணைப்புறம் என்ற ஊரில் பிறந்தார். இவரது ஜாதகத்தில் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றுள்ளார். அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்றுள்ளார். எனவே குருவிற்கு மிகச்சிறந்த ஸ்தான பலம் உள்ளது. குருவும் சுக்கிரனும் வர்க்கோத்தம நிலை பெற்றுள்ளனர். மேலும் இவர்கள் இருவரும் ஒரே டிகிரியில் இணைவு பெற்றுள்ளனர். உச்சம் பெற்ற குருவானவர் சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் இணைவு பெற்ற காரணத்தால் தான் இவர் திரைப்படத்துறையில் இசையமைப்பாளராக திகழ்கிறார். இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான். இவரது இயற்பெயர் திலீப் குமார். 1992ஆம் ஆண்டு ரோஜா என்ற திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானார். கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை மற்றும் மேற்கத்திய இசையில் புலமை பெற்றவர். இந்திய அரசின் 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் விருதினை பெற்றவர். 6 முறை தேசிய விருது பெற்றவர். ஹாலிவுட் திரைப்படமான ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற ஆங்கில திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருதினை பெற்று இந்தியாவிற்கு உலக அரங்கில் பெருமை சேர்த்தவர். இவர் 1967ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவரது ஜாதகத்தில் கடகத்தில் குரு உச்சம். குருவிற்கு சுக்கிரனின் சமசப்தம பார்வை மற்றும் நவாம்சத்தில் ராகுவுடன் இணைவு பெற்றதால் திரைத்துறையில் இசையமைப்பாளராக திகழ்கிறார். சந்திரனுக்கு, அதாவது ராசிக்கு பெருங்கேந்திரமான 10ஆம் வீட்டில் குரு அமர்ந்ததால் இசையே இவருக்கு தொழிலாக அமைந்தது. அனிருத். இன்றைய இளைஞர்களின் இனிய இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர். கடந்த 10 வருடங்களாக இவரது இசை படைப்புகள் இளம் உள்ளங்களை மிகவும் கவர்ந்து வருகிறது. இவர் லதா ரஜினிகாந்த் அவர்களின் தம்பி மகன் ஆவார். இவர்
1990ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி பிறந்தார். இவரது ஜாதகத்தில் கடகத்தில் குரு உச்சம். மேலும் குரு நவாம்சத்தில் தனுசு வீட்டில் வலுவாக அமர்ந்துள்ளார். டி. ராஜேந்தர் இயக்குனர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், பாடகர் மற்றும் அரசியல்வாதி என பன்முகங்களை கொண்டவர் திரு டி. ராஜேந்தர் அவர்கள். இவர் 35க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவர் 1955ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் பிறந்தார். இவரது ஜாதகத்தில் குரு கடகத்தில் உச்சம் மற்றும் குரு வர்க்கோத்தம நிலையில் உள்ளார். மேலும் இவரது ஜாதகத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி உச்சம். மொத்தத்தில் 4 கிரகங்கள் இவரது ஜாதகத்தில் உச்சம். ஜி. வி. பிரகாஷ் இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ் அவர்கள் இசைப்புயல் ஏ. ஆர். ரகுமான் அவர்களின் அக்கா மகன் ஆவார். வெயில் எனும் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இவர் 1987ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி பிறந்தார். இவரது ஜாதகத்தில் குரு மீனத்தில் ஆட்சி மற்றும் வர்க்கோத்தம நிலையில் உள்ளார். மேலும் இவரது ராசியாதிபதி குரு. திரைப்படத்துறைக்கு காரகம் வைக்கும் சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி. திரைப்படத்துறைக்கு மற்றொரு காரகம் வைக்கும் கிரகமான ராகுவுடன் குரு இணைவு. புதன் மீனத்தில் ஆட்சி. பரத்வாஜ் இவர் தமிழ் திரைப்படத்துறையின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அடிப்படையில் இவர் CA பட்டம் பெற்றவர். இவர் 1960ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் நாள் பிறந்தார். இவரது ஜாதகத்தில் குரு தனுசு ராசியில் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண நிலையில் உள்ளார். சூரியனும் குருவும் சமசப்தம நிலையில் அமர்ந்து சிவராஜயோகத்தில் உள்ளனர். குருவுக்கு சுக்கிரனின் 7ஆம் பார்வை. சனி குருவுடன் இணைவு பெற்றதால் தான் இவர் தொடர்ந்து இசைத்துறையில் பிரகாசிக்க முடியவில்லை. வித்யாசாகர் இவர் 225 படங்களுக்கு மேல் இசையமைத்த தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். தமிழ் மாநில விருதினை 4 முறையும், கேரள மாநிலத்தின் விருதினை 3 முறையும் பெற்றுள்ளார். இவர் 1963ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி பிறந்தார். இவரது ஜாதகத்தில் சந்திரனுக்கு தசம கேந்திரம் எனப்படும் 10ஆம் வீடான கும்பத்தில் குரு அமர்ந்துள்ளார். குரு சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். குருவிற்கு வீடு கொடுத்த சனி மகரத்தில் ஆட்சி. சூரியன், குரு இருவரும் சிம்ம வீட்டினை தனது 7ஆம் பார்வையினால் பார்த்து வலுப்படுத்துகின்றனர். எனவேதான் இவர் பல அரசு விருதுகளை வாங்கி பெருமை பெற்றுள்ளார். இமான் 100 படங்களுக்கு மேல் இசையமைத்த தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர். இவர் 2000ஆம் ஆண்டில் தொடங்கிய கிருஷ்ணதாசி என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் நடிகை மற்றும் தயாரிப்பாளர் குட்டி பத்மினி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இமான் 1983ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவரது சொந்த ஊர் மதுரைக்கு அருகில் உள்ள மேலூர். இவரது ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்ற சந்திரனின் சமசப்தம பார்வையால் சந்திர அதியோகத்தில் உள்ளார். யுவன் சங்கர் ராஜா இவர் இளையராஜாவின் இளைய புதல்வர் என்பது அனைவரும் அறிந்ததே. யூத் ஐகான் என அழைக்கப்படும் தமிழ் இசையமைப்பாளர். இவர் ராம் என்ற திரைப்படத்தின் இசைக்காக சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் விருதை வென்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் என்ற பெருமைக்குரியவர். இவர் 1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி தேனியில் பிறந்தார். இவரது ஜாதகத்தில் குரு சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் இணைந்துள்ளார். இது ராசிக்கு 10ஆம் இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் குரு பகவான் சுக்கிரன் ராகுவுடன் தொடர்பு பெற்றமையால் இவர் திரைப்படத்துறையில் இசையமைப்பாளராக திகழ்கிறார். மேற்கண்ட ஆய்வு இசைத்துறைக்கு காரணம் வகிப்பவர் குரு என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.